கட்சிகள் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று திரு விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் பதிலளித்துள்ளார். கூட்டம் எல்லாருக்கும் தானே கூடும். ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு மாநாடு நடத்தினார். 25 லட்சம் பேர் திரண்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சி நீடித்து நிலை பெற்று மக்களோடு பணியாற்றுகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மறைந்த சிவாஜி கணேசனுக்கு இதைவிட பல லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள். அவர் கட்சி நீடித்து நிலை பெற்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வந்ததா என்பது கேள்வி. உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற கமலஹாசன் கட்சி தொடங்கினார். நீடித்து நிலைத்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக களத்தில் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக போராட வேண்டும். எங்களை போன்ற கட்சி நாளாக 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறேன். 3 முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கான போராட்ட களத்தில் நாங்கள் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடிகிறதோ இல்லையோ மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். சமூக நீதி தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று திரு விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். யார் தலைமையில் வேணுமாலும் கூட்டணி அமையலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகட்டும், வரவேற்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.